தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சத்தியங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். விலை மதிக்க முடியாத சத்தியங்கள் தேவனுடைய சன்னதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே தயவு செய்து கவனமாய் கேட்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வாட்ச் இல்லை, ஆனால் கரெக்டாக யாராவது ஒருவர் அந்த ஒரு மணிக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது நான் பண்ணுங்க, கையை தூக்கிடுங்க. அது எனக்கு வார்னிங் பெல். அதோடு நான் என்ன பண்ணிவிடுவேன், 1 மணிக்கு நான் நிச்சயம் முடிச்சிடுவேன். யாராவது ஒருவர் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. எனக்கு டைம் ஒருவேளை அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிய வரும். சத்தியம் நமக்கு அவசியம், ஆனால் காலத்தாலும் சூழ்நிலையாலும் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். வேலைவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள் நம்மை சூழ்ந்து இருப்பதினால சதா காலமும் வாழ்கின்ற தேவனை எக்காலமும் நம்மளால முடியல, துதிக்க முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு நம்முடைய பலவீனங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்கு. நம்முடைய கண்களை நம்ம மூடி இந்த சத்தியத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்ல போகிறோம். எங்கள் பரலோக தகப்பனே, இம்மட்டுமாய் உடைய கிருபையில் எங்களை தாங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்கள் என்ன படிக்கணுமோ அதை படித்துக் கொள்வதற்கு எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி புரியும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். சந்தோஷம்தான். அப்போஸ்தலர் காலங்களில் சீஷருங்க பேசுனாங்க, வந்திருந்த கூட்டத்தார் புரிந்து கொண்டாங்க. அவங்க இன்ன வரைக்கும் வாக்குவாதங்கள் இருக்குது. அதில் என்ன வாக்குவாதம்னா, சீஷர்கள் கலிலேயா தான் பேசுனாங்களா, இல்லை வந்திருக்கிறவர்களுடைய பாஷையை பேசுனாங்களா, இல்லை இவங்க பாஷையை பேசி வந்தவங்களுக்கு அவங்க பாஷையில் புரிஞ்சிச்சா அப்படின்ற போராட்டம் என்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த அப்போஸ்தலர் 2 ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றதுக்காக தான் யஸ்வந்த்பூர் திருச்சபையில் எல்லா லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் என்ன பண்ணுறோம், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது உண்மையிலே மன வேதனையோடு கொடுத்தா ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தேவனுடைய செய்தியை கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. ஏன் அப்படின்னா, ஐயா மார்ட்டின் மணி அவங்க கன்னடத்தில் மொழிபெயர்த்த உடனே சார்ந்த அவங்களுக்கு அப்படியே வாயில புன்னகை வந்தது, சிரிப்பு வந்தது. நமக்கு ஏதோ புரிகிற பாஷையில் பேசுகிறாங்கப்பா, நம்மளை வெல்கம் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தது. ஆனாலும் சில சமயங்களில் நேர கோட்பாடுக்காக நம்ம கொஞ்சம் கடந்து நம்ம பொறுமையாக போகிறோம். பார்ப்போம், ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். ஜெபத்தோடு கூட இருப்போம். ஆண்டவர் உங்களுக்கு புரியும்படியாக கிருபை தருவார். இப்போ கடந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா படித்தோம் இல்லைங்களா, பாபிலோன் குணமாகும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். அது என்ன பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், குணமாகணும், பாபிலோனும் குணமாகணும். அப்படின்னா ஒவ்வொரு பாவியும் தொடப்படணும். ஈவன் த sinners what should receive Jesus blessings. அதுதான் வேதாகமம் சொல்கின்ற வசனமா இருக்கு. அதன் தொடர்பாக நான் போன வாரத்துக்கே 2 டாபிக் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. என்னன்னா, அவளுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யம். ஏன்னா போன தடவை அதை பார்த்தேன், இந்த டாபிக் போடாமல் அந்த டாபிக் போட்டுருந்ததுனால இந்த டாபிக் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ யாருடைய தவறுதல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்றத கடந்த முறை நம்ம என்ன பண்ணோம், நம்ம படித்தோம். இந்த முறையை நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கடந்து வரப்போகிறோம். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது ரோமர்ஸ் 11:15 அவர்களை தள்ளி விடுதல், உலகத்தை ஒப்புரவாகுதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல், என்னமா இராது மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும். அப்ப இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு சொன்னேன், நானு ஜீசஸ் நீட்ஸ் ஆல், ரைச்சஸ் ஆர் சின்னர், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாவியாய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை வெறுத்து தள்ளணும்னு ஒரு பொழுதும் அவர் நினைச்சது கிடையாது. ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் Tamil? Is there anyone who cannot follow the Tamil? I try to tell in English. Okay, if you are not able to follow, just what? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யாருன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1-2 வார்த்தை என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணும்படியா அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப இங்க வேதம் சொல்லுது, அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாவியை பரலோகம் கொண்டு சேர்ப்பது. Okay, when you take sinners to heaven, it is a great rejoicing. It takes place in heaven. அப்போ பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா.
அது மாத்திரம் சொல்ல அது மாத்திரம் நமக்கு நிக்கல. வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப we all are sinners, we became sinners, but by God's blood God makes us righteous. அதை மறந்துடாதீங்க எப்பொழுதுமே, இல்லைங்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து அதை ரோமன் 11:16 சொல்றாரு, மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும், வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் என்ன பண்ணா பரிசுத்தமா இருக்கும். அப்ப இங்க என்ன காரியங்களை சொல்ல வர்றாரு அப்படின்னா, God selected Israelites. தேவன் இஸ்ரவேலை ஆபிரகாமினுடைய முகாந்திரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு தேர்ந்தெடுத்தார். ஏன் ஒரு செலக்ஷன் தேவைப்படுது? why God needs selection? But we all are God children only, no? All the nation belongs to God only, no? We all are, all the human beings are, okay, His image. Then why God select somebody? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். எல்லா மனிதர்களுமே தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, அப்ப ஏன் காட் செலக்ட் பண்றாரு? வேதம் சொல்லுகிறது, மனுஷரை நம்முடைய சாயலாய் உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது we all are His image. Then why God needs selections? அப்ப அந்த இமேஜ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவரை விட்டு விலக ஆரம்பிச்சது, அவருக்கு கீழ்ப்படியாமல் போனது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. they rejected God. Openly saying they rejected God. Okay, then God, okay, they rejected God. எப்படிப்பட்டவங்க? பெரியவங்க. அவங்க மனுஷன் எப்படிப்பட்டவங்க? சின்னவங்க. அப்ப பெரியவங்களை தான் ரிஜெக்ட் பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குன்னா, they human being, they rejected the high personality God. அப்படின்னா உயரமா இருக்கிற காட் அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. அதனால காட் அப்படியே விட்டுட்டாங்களா? இல்ல, ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, எண்ணில் அடங்கா முறை காட் அவங்கள அப்ரோச் பண்ணி சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்ரோச் பண்ணி God again and again gave chance to them, not only one times or two times or 100 times or 1000 times. We may not know that how many times God has given chance to them to come back. எவ்வளவு தருணங்களை ஆண்டவர்கள் கொடுத்தாருன்னு தெரியல. நான் யோசிக்கிறேன், அவருடைய கண்களை மூடு மட்டுமாக அவர்கள் அவளுடைய மரணத்தை சுவாசத்தை இழக்க மட்டுமாக God has given chance to come back to what? Their reality, or they come back to the real God, or come back to accept His sacrifice. அப்படி சான்ஸை கொடுத்தாரு, they rejected. உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நமக்கு கொடுத்தாங்க. God gives chance to us. When you reject that, then what? Finally we are going to lose us. I don't know how many chance you and me are going to get. I don't know. I cannot count that. That Bible said countless time. His mercy, you cannot find out what? Deepness for His mercy or grace. அவருடைய கிருபையினுடைய ஆழத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னா, the same way you cannot identify His deepness of what? His grace. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு லெவல் வச்சிருப்போம், நம்ம யாருக்கும் ஒரு லெவல் வச்சிருப்போம். அவங்களா இந்த லெவல், இவங்களா இந்த லெவல், இவங்களா இந்த லெவல், அதுக்கு மேல there is no chance for them. There is no chance for them. One time, two times, 7 times, 70 times, okay, 100 times, 1000 times, and then one more extras, no more extras. ஆனா காட் எப்படி தெரியுங்களா, சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனை தடவை பாவம், ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் மீறினாரு. கடைசியா ஒரு சான்ஸ் அவருக்கு. என்ன சான்ஸ் அப்படின்னா, அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு என்ன பண்ணுங்க, சான்ஸ் கொடுங்க. காட் கொடுத்தாங்களா? when he received the chance, அவர் உயிரோட இல்ல. சான்ஸ் கிடைச்சதா? ஒரு விசை மாத்திரம் எனக்கு கொடுங்க, நான் என்ன பண்ண போறேன், இந்த துன்மார்க்கரை அழிக்க போறேனே. அவர் துன்மார்க்கரை மாத்திரம் இல்ல, அவரும் அழிஞ்சு போனாரு. புரியுதுங்களா? sometimes it happens like that. You may be God children. ஓகே, கடவுள் வரல சான்ஸை தருவாரு. அந்த சான்ஸ் ஒரு வேளை உங்க மரணத்தோடு கூட இருந்தா அது திரும்ப வாழ்வதற்கு என்ன பண்ணாருங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்காது. எனவே பிஃபோர் தட், அந்த ஒரு சான்ஸை கொடுக்கறதுக்கு முன்னாடியே turn towards God.
ஆண்டவரை நோக்கி வாங்க. சான்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தருணத்திற்காக ஒவ்வொரு முறைக்கும் என்ன பண்ணாதீங்க, காத்துட்டு இருக்காதீங்க. ஏன் வேதம் சொல்லுது அப்படின்னா, முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமா இருந்தால். மாவு எல்லாரும் வீட்லயே இருக்கா? சப்பாத்தி செய்யாதவங்க யாரா இருக்கிறீங்களா? ரொட்டி செய்யறோம், சப்பாத்தி செய்யறோம், எல்லாம் செய்யறோம், என்னமோ செய்யறோம் மாவு இல்லைங்களா? இந்த மாவு மிக பொறுத்துப்பா. நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியன்ஸ். இட்லியில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இருப்போம். தோசையை செய்வோம். சில சொல்லுவாங்க தோசை கூட வந்துருங்க, இட்லி வராதுங்க. ஏன்? புளிக்கலனா. அதே புளிச்சு போனது கெட்டு போச்சுன்னா, அப்ப என்ன சேர்க்கிறோமோ அது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப இங்க எதை வச்சு பரிசுத்தமா பேசுறாரு அப்படின்னா, மாவு ஆசரிப்பு கூடாரத்தோடு தொடர்புடையது. இந்த மாவு எதோடு தொடர்புடையது? ஓகே, when you read your ஓகே, மாவானது எதோட தொடர்புடையது? எதோட தொடர்புடையது? பரிசுத்த ஸ்தலத்தோடு, ஹோலி பிளேஸோடு அது தொடர்புடையது. அந்த மாவு எப்படி இருந்தா? பரிசுத்தமா இருந்தா. அப்ப வாட் எவர் யூ ஆர் ஆஃபரிங் டு காட், இந்த மாவு யார் கொண்டு வரணும் தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்துல who supposed to bring? okay, the believers supposed to bring all floor to where? to the temple. இல்லைங்களா? அப்ப கொண்டு வந்தப்பட்ட மாவு எப்படி இருக்கணும் தெரியுமா? கடவுளுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி யோசிப்போம்? அது பரிசுத்தமா இருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துல ஒன்னு சொல்றாரு, முதல் பலனாகிய மாவானது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? ஹோலி. நான் வேதத்துல பார்த்தேன், நிறைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஹோலியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏசா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா? ஹோலியானாரா? இல்ல. ரூபன் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டா? ஹோலியானாரா? இல்ல. நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்ன பண்ணல, ஹோலியா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் ஒரு நபரை பார்த்தேன். அவர் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் யாரு? இயேசு கிறிஸ்து. சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்ப உண்மையிலே if God Jesus Christ the first fruit is within you, you will become what? You will become what? Holy. உண்மையிலே பரிசுத்த மாவாகிய முதல் பலனாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார் அப்படின்னா நீங்க யாரு? நீங்கள் பரிசுத்தவான்கள். இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள காட் இருக்கிறாங்களா இல்லைங்களா? நீங்க பரிசுத்தவான்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அரே ஹோலி மெனி டைம் நான் சொல்லுவோம் இல்லையா? இல்ல ஹோலி இல்ல. அப்ப எந்த மாவு உள்ள போட்டு இருக்கிறீங்க? அப்ப கிறிஸ்து என்கின்ற முதல் ஃப்ரூட், தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் பலன் நம்மோடு கூட இருப்பார் அப்படின்னா நாம எப்படி ஆவோம்? நம்ம ஹோலியா மாறுவோம். if you are not counting yourself to the first fruit, or if you are not counting yourself to righteous, or if you are not counting yourself to holiness, then you received the first fruit from where? Different places. உங்களுக்கு புரியுதா? it is not Jesus. அது இயேசு கிறிஸ்து அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து அல்ல அப்படின்ட்டா எப்படி பரிசுத்தமா இருக்கும்? அது மாதிரி சொல்றாரு என்னன்னா, பரிசுத்தமா இருக்கும். வேறானது என்னங்களா? வேறானது பரிசுத்தமா இருந்தால் என்னவாகும்? கிளைகளும் என்னவாகும்? பரிசுத்தமானது. அப்ப வேர் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? தண்ணி எங்க ஊத்துவோம்? நாங்க தண்ணி தெளிக்கிறது வெறும் இலைக்கு மாத்திரம் தெளிச்சிட்டா போதுமா? தண்ணி எங்க போடணும்? டெய்லி வேருக்கே தண்ணி ஊத்தாம இலைக்கு தண்ணி ஊத்துனா என்ன இருக்கும்? 2 நாள் இலை பளிச்சுன்னு இருக்கும், 3வது நாள் எல்லாம் சுருங்கி போயிடும். சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, if you are only giving water to the what? leaf, okay, instead of what? root, then what? soon நீங்க என்னதான் காஞ்ச இலைக்கு நீங்க என்னதான் தண்ணி ஊத்துனாலும் என்ன பண்ணாது? இலை இருக்க முடியாதுங்க. இப்ப நம்ம தண்ணி எங்க ஊத்தணும்? வேறு. அப்ப இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், வேறானது என்னங்களா? வேறானது எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். and if the root be holy. நான் ரூட் அப்படின்னும் பொழுது 1-2 வசனங்களுக்கு காமிக்க விரும்புறேன். ஐசியா 27:6 என்னோட கூட கவனத்தை திருப்புங்க. just will read ஐசியா 27:6. என்னங்களா? யாக்கோப்பு வேர் பற்றி. என்னங்களா? இங்க வேதம் சொல்லுது யாக்கோப்பு வேர் பற்றி. இந்த இடத்துல யாக்கோப்பு யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவன் பழைய யாக்கோப்பு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்லுது இஸ்ரவேல் பூத்து
காய்த்து எப்ப வேர் பற்றுகிறதோ அப்பதான் ஒரு மனுஷன் யாக்கோப் என்கிறவன் இஸ்ரவேலா மாற முடியும். ஓகே, இஃப் தி ரூட் இஸ் நாட் குட், then what? It will not give what fruits or flowers. அப்ப வேதம் என்ன கத்தறது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் shall blossom and bud. அப்ப அது பூத்து என்ன பண்ணுமா, காய்க்கும். அது மாத்திரம் இல்ல, உலகத்தை எதால் நிரப்புமா, பலன்களால் நிரப்பு நாட்கள் வரும். அப்ப இந்த இஸ்ரேல் நிலைமை என்னவாகும் அப்படின்னா, அது வேர் பற்றி என்ன பண்ணுவா, இஸ்ரவேல் பூத்து காய்த்து இந்த உலகம் முழுசுமா தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள என்ன பண்ணுவது, கொண்டு வர போகுது. அதை ஏசியா சொல்லும்போது சொல்றாரு. நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கும் பொழுது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருக்கிற துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும். யார் வேறு? கிளை யாரு? Okay, who is the branch? And also who is root? It is not you. It is not you at all. But here the root refers whom? ஏசாயா 55 நமக்கு தெளிவாக தெரியும். அல்லங்க சாரி 53. அது யாரை ரெஃபர் பண்ணுது? It refers Jesus Christ. அப்ப இங்க வேதம் தெளிவு சொல்லுது, அந்த பிரான்ச் இல்ல இளையங்கிளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படின்னா who he is, that is Jesus Christ. அதான் ரோமர் 15:12 சொல்றார். என்னன்னா, மேலும் ஈசாயின் வேரும் என்னங்களா, வேறு யாரு? அப்ப தெளிவா புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைங்களா, அந்த பிரான்ச் யாரா வரணும், ஜீசஸா மாறணும். அது மாத்திரம் கிடையாது, அந்த வேர் யாரா இருக்கணும், வேர் யாரா இருக்கணும், who is the root? இங்க வேதம் சொல்லுது, there shall be a root of Jesse. அப்ப ஈசாயின் வேர் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எலும்புருவமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா என்ன பண்றான், ஏசாயா சொல்லுகிறார். அப்ப யார் அப்படின்னா, யாரும் அந்த ரூட் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு வெறும் ரூட்டா இருந்தா போதுமா? என்னங்க? அப்ப அதான் சொல்றாரு, அதான் சொல்றாரு, எனக்குன்னு ஒன்றும் கிடையாதுப்பா. எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் யாரு? இயேசு. நான் பிரான்ச்சா? பிரான்ச் இல்ல. நான் ரூட் இல்ல. ஏன் அப்படின்னா எல்லாம் யாரா மாறுது? எல்லாமே யாருதான்? இயேசு கிறிஸ்து. என்னுடைய ரூட் அவரே. அப்ப வேதம் சொல்லுது, ரூட்டு பரிசுத்தமா இருந்தா எது பரிசுத்தமா இருக்கும்? அதனுடைய கிளைகள் பரிசுத்தமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப உங்களுடைய கிளைகள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்களா. எதன் மேல உங்க கிளை இருக்கு? எந்த ரூட்டு மேல உங்க கிளை இருக்கு? இந்த உலகத்தின் அந்தஸ்து மேல உங்களுடைய கிளைகள் செழித்து விளங்கும் அப்படின்னா இங்கே காட் அதை பத்தி சொல்லல. Okay, if your root were in the worldly pleasure, God is not talking about that. ஏன் அப்படின்னா God is talking about himself because he is the root. நமக்குள்ள இயேசு என்கின்ற மரம் வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஆனா ரூட் இன்னும் இருக்கும் அப்படின்னா there is chance. அதுதான் இங்க சொல்றாரு ரோமன் 11:17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. என்னங்களா? ரூட் யாரு? இங்க வேதம் சொல்லுது, who is the root? யாரு ரூட்? இயேசு கிறிஸ்து. அந்த ரூட்ல அந்த வேர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. சில கிளைகள். அப்ப ஒரு மரம் அழகா இருக்கணும்னா வேர் இருந்தா போதுமா? இல்ல. ஏண்டா இந்த மாதிரி கொடுத்து இந்த நீங்க இந்த செடியை எடுத்துட்டீங்கன்னா மீதி கறி வெட்டுற கட்ட மாதிரி ஆயிடுச்சு, அப்படிதானே? சாத்தான் வெட்டி போடுவாங்க, வெட்டி எடுத்து போடுவான், பீஸா ஆக்கிடுவான், துண்டமா மாத்திடுவான். அப்ப வேதம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்கு அப்படின்னா,
வேர் ஏசு அப்படின்னா கிளை என்ன பண்ணணும், நெய்யா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி மொட்டை மரம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும்? இந்த மாதிரி மொட்டை மரத்தை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை? இது மொட்டை மரம்னா டபுள் மொட்டை மரம் போல இருக்கு. மொட்டை மரம்னா அப்படியே ஒரு மாறினாச்சும் தெரியும், அட்லீஸ்ட் இலைகள் இல்லை, பூக்கள் இல்லை, காயில், அது மொட்டை மரம்னு வாங்க. ஆனா இது மொட்டை மரம் கம்ப்ளீட்டா கட் பண்ண என்ன பண்ணுது, மரம் மாதிரி இது தெரியுது. எத்தனை பேருக்கு ஆசை இந்த மாதிரி இருக்க? ஆண்டவர் விரும்புவாரா இந்த மாதிரி மொட்டை மரமா இருக்க? அப்ப ஆண்டவர் விரும்புறாரு சில கிளைகளை கொண்டு வந்தது. ஆனா இங்க வேதம் சொல்லுது சில கிளைகள் என்ன பண்ணப்பட்டாச்சா, முறித்து போடப்பட்டு இருக்க. இப்ப நீங்க யாரு? இங்க வேற ஒரு ஆளை பத்தி பேசுது, இஸ்ரவேலை பத்தி பேசுது. இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க கிளைகளா இருப்பீங்க அப்படின்னா நீங்க ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீங்களா, முறித்து போடப்பட்டிருக்கிறீங்களா? இஃப் யூ were branches, then the branches be broken off, or என்ன சொல்லுங்க, you are broken off. கடவுளை விட்டு உங்களை பிரிச்சுட்டாங்களா, இல்ல நீங்க கடவுளை விட்டு நீங்களே பிரிஞ்சு போயிட்டீங்களா? இந்த உலகம் உங்களை பிரிச்சிடுச்சா? இங்க வேதம் சொல்லுது சில கிளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கா, நறுக்கப்பட்டது. அது யார் அப்படின்னா நீங்களா இருக்கலாம். You may not know that. You may think that okay, you are the main branch. You may think that you are the one who was giving fruits. You may think that you are what? You are giving flowers. But God says through Paul, okay, and if some of the branches be broken off, நீங்க ஏன் இருக்கக்கூடாது? என்னைக்கு யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எப்போதுமே உங்களுக்குனா பாசிட்டிவா திங்க் பண்றீங்க, அதர்ஸ்க்குனா நெகட்டிவா திங்க் பண்றீங்க. Understood what I tried to say? Okay, if it is for yourself, okay, you will think what? Positively. If it is others, then what? Negatively we may think that. Okay, இப்போ நம்ம இப்படி எடுத்து பார்ப்போமே. ஒருவேளை டேவிட் என்கின்ற நான், டேவிட் என்கின்ற கிளையாகிய நான் என் ஆண்டவரை விட்டு நான் வெட்டப்பட்டு போடப்பட்டிருப்பேன் அப்படின்னா என் நிலைமை ஐயோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன் அப்படின்னா நான் வெட்டப்பட்டுட்டுனா என்ன ஆகும்? அங்க ஒரு கிளை இருக்கு, நீங்க வெட்டி போடுங்க, உடனே உடனே காஞ்சிருமா? உடனே காஞ்சிருமா? கிடையாது. அந்த மரத்துல எப்படி இருந்ததோ அப்படியே என்ன பண்ணா கிளை இருக்கும். எது வரைக்கும்? 1 hour, 2 hour, 3 hours, when all the water goes out from that, when all the food goes away from that, until that it will what? It look nice. அதுக்கு தெரியல, கிளைய விட்டு வெளியே வந்தோன்னு தெரியாது. அப்ப எப்ப தண்ணி படிப்படியா குறையுதோ, எப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள படிப்படியாய் குறையறாரோ, ஒரேடியா குறையறது கிடையாது. ஒரு செடியை வெட்டி போட்ட உடனே அது ஒரேடியா ஒரே நாள்ல பட்டு போறதுக்கு ரோசம் உள்ள அத்தி மரம் அது கிடையாது, கிடையாது இல்லைங்களா? டைம் எடுக்கும். 1 நாள், 2 நாள், 3 நாள், வெயில் அதிகமா இருக்கும் என்ன பண்ணலாம், கூட நாள் எடுக்கும். இப்ப நீங்க வெட்டப்பட்ட மரம் அல்லது வெட்டப்பட்டுட்டேன் அப்படின்னு உணராத மரமா அப்படின்றத நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு செய்யணும். ஆனா வேதம் சொல்லுது இஸ்ரவேலர்கள் அப்படித்தான். இஸ்ரவேலர்கள் நட்பு தந்துங்களா? நாங்க யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததிகள். நாங்கள் யாருக்கும் ஒருவருக்கும் அடிமையாய் இருந்ததே இல்ல. அந்த நினைப்பு இருந்துச்சா? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போது அந்த நினைப்பு இருந்தது. when Christ preaching to the his holy people or his generation or Israelites or his own people, what they thought in their mind, no, we are not slaves to anyone, we are the ruler. நாங்க தான் ஆட்சி பண்றோம், நாங்க யாரும் என்ன பண்ணல, அடிமையா இருந்தது இல்லை. நாங்க யாரும் தெரியுமா? ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. அப்பதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு இல்லப்பா, வெட்டி என்ன பண்ணியாச்சு, தள்ளி சில கிளைகள். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹோல் மரமா என்னங்க, டோட்டல் மரத்தையா வெட்டிட்டாரு அப்படின்னு அர்த்தம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு அப்படின்னா சில கிளைகள் என்ன பண்ணுது, அதுல இருக்கு. அதுதாங்க ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். Understood what I try to say? சில கிளைகளை ஆண்டவர் முறிச்சு போட்டாரு. இந்த கிளைகள் முறிச்சு போறதுக்கு காரணம் என்ன? சில கிளைகள் என்ன பண்ணுது, இட் கண்டினியூஸ். சரி, முறிச்சு போட்ட இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரா, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். என்னங்களா, எதை ஒட்டி எடுத்துட்டாரு?
எதை எடுத்துட்டாரு? ஒரிஜினல் கிளைய எடுத்தாச்சு. எல்லா கிளையும் கிடையாது. ஓகே, ஸ்டில் branches are there. Here God is not completely நம்மள கட் பண்ணல. ஞாபகம் வருதா? நேபுகாத்நேச்சர் என்பதுக்கு அவருக்கு ஒரு என்ன பண்ணது, ஒரு ட்ரீம் வந்துச்சு. அந்த ட்ரீம்ல ஒரு பெரிய மரத்தை பார்த்தாரு. அந்த மரத்துல எது மாத்திரம் மீதியா இருந்தது? எது மாத்திரம் மீதியா இருந்தது? ஒரு மேல இருந்து ஒரு காவற்காரர் இறங்கி வந்தாரு. அதை என்ன பண்ணாரு? அந்த மரத்தை வெட்டிட்டாரு. there is no branch at all. ஒன்லி என்னதான் இருந்தது? வேறு மாத்திரம் இருந்தது. அந்த வேறு எப்படி இருந்தது? கட்டி போட்டு இருந்தது. கிரைஸ்ட் அது கிடையாதுங்க. அது பாபிலோனுடைய சாரம், அது பாபிலோனுடைய வேர், அது அஞ்ஞான வேர். அது ஒரு கிளை கூட என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது சில கிளைகள் என்ன பண்ணுவது, முறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா here some branches are escaped. சரி, வேற ஒரு பிரான்ச்சை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஒலிவ மரத்துல, காட்டு ஒலிவ மரம், ஒலிவ மரம் இல்லைங்களா? ரெண்டுக்கும் செட் ஆகுமா? ரெண்டுக்கும் செட் ஆகுமா? செட் ஆகாது. புரியுதுங்களா? இது தனியா, அது தனியா கேரக்டர், இது தனியா கேரக்டர். ஏன் அப்படின்னா இந்த காட்டு ஒலிவ மரத்திற்கு தனி கேரக்டர், ஆனா ஒலிவ மரத்திற்கு தனி கேரக்டர்ஸ். ஓகே, இது விதமான ஒரு பழம் கொடுக்கும், இது ஒரு விதமான பழம் கொடுக்கும் இல்லைங்களா? இது ஒருவேளை என்ன பண்ணலாம், ஒரிஜினலா இருக்காது, ஆனா வேர்ல இருந்து வர்றது தான் ஒரிஜினல். சொல்லுங்க, உங்களுக்கு புரிஞ்சுங்களா? வாட் எவர் த ஃப்ரூட் கம்ஸ் ஃப்ரம் தி ரூட், தட் இஸ் வாட் ஒரிஜினல். அதுதான் ஒட்டு மாம்பழம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லைங்களா? வேற ஒரு கிளைய வச்சு அதுல வர மாம்பழம் விலையும் கிடையாது, என்னவும் கிடையாது, விலையும் அதுக்கு இருக்காது. ஒரு அல்போன்சா மாம்பழத்துக்கு இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணாது, ஒட்டு மாம்பழத்துக்கு விலை இருக்காது. ஆனா உடம்புக்கும் அது நல்லது கிடையாது. அண்டர்ஸ்டுட் வாட் ஐ ட்ரை டு சே? அப்ப இங்க என்னன்னா, ஆண்டவர் இங்க ஒட்டி வைக்கிறார். அப்ப தெளிவா தெரிஞ்சுங்க, ஒலிவ கிளைகள் என்னது, எது? இஸ்ரேல் இல்லைங்களா? காட்டு ஒலிவ மரம் யாரு? யூ அண்ட் மீ. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? யாரு? புறஜாதியார் தான் யாரு? காட்டு ஒலிவ மரம். அப்ப அவர்களோடு கூட பவுல் பேசும்போது சொல்றாரு, சில கிளைகளை முறிச்சு போட்டு அதுல வந்து யார வச்சிருக்கிற, உன்னை நானே வச்சிருக்கிறேன். அப்ப அந்த மரம் என்ன பண்ணணுமா அப்படின்னா, அது வேறு என்னன்னு பார்க்கணும். வேறு யாரு? we already studied. யாருங்களா? who is the root? Jesus Christ is the root. ஓகே, அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் ரூட்டினுடைய சாரம் எப்படி இருக்கும்? ஜீசஸ் கொடுக்கிற ஃபுட் எப்படி இருக்கும்? ஓகே, he is a first fruit, therefore he always gives the best fruit. அவர் முதல் பலனா இருப்பதினாலே அவர் முதலானவைகளை யார் கொடுப்பாரு? அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் என்ன பண்ணுவாரு? யார் கொடுப்பாரு? நல்லதை யார் கொடுப்பாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. அப்ப இந்த கிளை என்ன பண்ணணுமா? இந்த கிளை என்ன பண்ணணுமா? அதுல இருக்கிற வேற ஒரிஞ்சணும், அதுல இருக்கிற சாரத்தை எடுக்கணும். இது அந்த வேர் எப்படி இருக்கிறதோ அதே போல என்ன பண்ணணும், மாறணும். ஆனா இங்க என்ன நடக்கு பாருங்க, ரோமன் 11:18 நீ அந்த கிளைகளுக்கு விரோதமா என்ன பண்ணாத. என்னங்களா பெருமை இருக்கா? சர்ச்சைக்கு வந்துட்ட பிறகும் ஒரு பெருமை அப்படிதானே இல்லையா? என்ன கிறிஸ்தவனுக்கு என்னையா பெருமை இருக்கு? பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்தே இல்லாமல், என்னங்க, சிலுவையை குறித்தே இல்லாமல் வேற ஒன்றை குறித்து நான் நம்ப மாட்டேன். நான் பெருமை பாராட்டணும் அப்படின்னா எந்த புறஜாதிகள், எந்த ரோமன்ஸ் அல்ல எந்த ராஜாக்கள், எந்த ஆசாரிய, எந்த பிரதான ஆசாரிய அந்த சிலுவை மரத்துல இந்த மனுஷனை அரைஞ்சா இவன் சீர்கட்டு போவான், அழிஞ்சு போயிடுவான், அசிங்கப்பட்டு போவான்னு அடிச்சானோ அந்த அந்த சிலுவை, அசிங்கத்தின் சிலுவை, சாபத்தின் சிலுவையை எடுத்து பவுல் சொல்றாரு, அதுல அரைஞ்சவர் யாரு தெரியுமா? ஏன் ஆண்டவர். அவன் அவன் அசிங்கப்படுத்த நினைச்சான். அவனுக்கு he could not understand the savior of the world, but I understood the savior of the world. My savior died in the cross, therefore always what? அதுதான் எனக்கு என்னவா இருக்கும், பூஸ்டா இருக்கும். வேற எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு எதுமா? எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? பூஸ்ட் பண்ணுதா? உங்க தொழில் அப்படியே மேல ஏறணும்னு உங்களை பூஸ்ட் பண்ணுதா? சரிங்களா? உங்க படிப்பு என்னங்களா, படிப்பு பிஎல்ஏ, அதுக்கப்புறம் ஒரு எம்ஏ, அதுக்கப்புறம் ஒரு எம்ஏ, அப்படியே போகும்பொழுது பூஸ்ட் ஏறுதா? பெருமை ஏறுதா?
அதிகாரம் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆள் இருக்கோ, அப்படியே இருந்தா நான் யார் தெரியுமா, என்னை அப்படியே நான் சும்மானு பார்க்குறேன், கிறிஸ்தவன் ஆகிட்டேன்னு பார்க்குறேன், இயேசு ஏற்றுக்கிட்டேன்னு பார்க்குறேன், இல்லைனா என் பழைய குணம் என்ன தெரியுமா, அப்படியே நான் எழுந்தனா என்ன நடக்கும் தெரியுமா, இதெல்லாம் பூஸ்ட் இல்லை. இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கிளையை வெட்டி போட்டாரு, அதுல காட்டோலிவ மரத்தை கொண்டாந்து வச்சாரு. இந்த காட்டோலிவ மரம் என்ன பண்ணுதா, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவதை விட்டுவிட்டு வேறாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வதை விட்டுட்டு வேறாகிய கிறிஸ்து என்கின்ற தேவன் கொடுக்கின்ற சாரமாகிய உணவை புசிப்பதை விட்டுட்டு இது என்ன பண்ணுதா, பெருமை பாராட்ட நினைக்கிறது. எப்ப நடக்குது, பவுல் சமயத்துல. அப்ப இது யாரா இருப்பாங்க, நான் ஏற்கனவே 3 நபரை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. தேடியும் கண்டு கொள்ளாத இஸ்ரவேலர்கள் தேடி என்ன பண்ணல, கண்டுக்கல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இன்னொன்னு புறஜாதியார்கள். 3 கூட்டம் இருக்கு அப்படின்னு போன செர்மன்ல என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்ப இங்க என்ன பண்றாங்களா, புறஜாதியார்கள் வந்து ஆண்டவரை தேடுவதற்கு இடைஞ்சலாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த கிளை எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டது என்று தெரியாமலே என்ன பண்ணது, இங்க பெருமை கொள்ள ஆரம்பித்தது. நமக்குள்ள பெருமை இருக்காங்க, எந்த விதத்துல இருக்குங்க பெருமை? எப்போ திரும்ப ஒருத்தனுக்கு பாக்கெட் நிரம்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்துடும். பார்த்துருக்கிறீங்களா? பணம் கூட கூட அவன் பேச்சு மாறும், அவன் குணம் மாறும், அவன் செய்கை மாறும், அவனுடைய கேரக்டர் மாறும். ஆள் பலம் கூட கூட திமிரும் தென்னாவுட்டில் என்ன பண்ணோம், அதிகமா மாறும். அப்ப ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட பெருமைகள் அவனோடு கூட இணைஞ்சாலும் தட் இஸ் அகெயின்ஸ்ட் காட். ஒன்லி கிறிஸ்து என்கின்ற, ஏன்னா கிறிஸ்துக்குள்ள பெருமை எதனா இருந்ததா? அவ்வளவுதான் வேதம் வாசிக்கிறோம், மரண பரியந்தமும் என்ன பண்ணாரா, நாங்களா எதுக்கு அந்த வசனம் வாசிக்கிறோம், என்னை தாழ்த்தக்கூடாதுன்றதுக்காக அவர் தாழ்ந்தாரு. ஆனா நான் என்ன பண்ணணும், அவருக்காக தாழ்ந்து போறதுக்கு பதிலாக என்ன பண்றேன், அவருக்காக தாழ்வு இல்லாம எதையும் விட்டு கொடுக்க மனசே எனக்கு கிடையாது. இந்த உலகத்துல புறஜாதியர்கள் எதெல்லாம் பெருமை நினைக்கிறானோ அதையெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறேன். Whatever the world thinks, okay, it will boost me, okay, say everything I want, I am catching and keeping in my heart. சில சமயங்கள்ல சிலருக்கு மனசளவுல பெருமைகள் இருக்கலாம். ஒருவேளை அந்த பெருமையை வெளியே காமிக்காத லெவல்ல கூட நம்மலாம், நமக்கு பெருமைகள் நமக்குள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா வேதம் சொல்லுது அது தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லுது. ஏன்டா அந்த கிளைகள் விரோதமா, அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டுவாயானால் நீ வேற என்ன பண்ணல, சுமக்கல. நீ உன்னை சுமக்கிறது என்ன பண்ண நினைத்துக்கொள். இட் இஸ் நாட் தட் யூ கேரிங், இட் இஸ் நாட் யூ ஆர் த சென்டர் பாயிண்ட், பிகாஸ் ஜீசஸ் இஸ் த சென்டர் பாயிண்ட். அப்ப ஆண்டவர் தான் நடு நாயகம், நீ இல்ல. எப்படி எதிர்பார்க்கிறோம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என்ன சென்டர் வைக்கணும், அப்படிதானே? அதானே எதிர்பார்ப்போம். எதுக்கானாலும் நான் எந்த ஒரு காரியம் வந்தாலும் நான் முன்னாடி என்ன பண்ணணும், நிக்கணும். அதான் வேதம் சொல்லுது, இல்லம்மா நான் கிடையாது. நான் சொன்னதுனாலதான் சில கிளை முறிச்சு போடப்பட்டது. ஆண்டவர்கிட்ட பேசிச்சு, கிளை என்ன பேசிச்சு ஆண்டவர்கிட்ட, அப்ப நான் யாருன்னு தெரியாதா, நான் ஆபிரகாமின் பிள்ளை, நாங்க யாருக்கும் அடிமை இருந்தது கிடையாது, இயேசுவை சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி தெனாவுட்லா இயேசு யாருன்னு தெரியாம பேசுனதுனால்தான் அந்த கிளை முறிக்கப்பட்டிருக்கு. அதே கேரக்டரை நான் எடுப்பேன் அப்படின்னா நான் யார் தெரியுமா, ஐ எம் நாட் த ஒரிஜினல் கிளை, நான் ஒரிஜினல், ஐ எம் நாட் த ஒரிஜினல் பிரான்ச். எனி டைம் என்ன பண்ணுவாரு, நான் அதை சுமக்கல. என்னதான் எது சுமக்குது, வேர் சுமக்குது. வேறு யாரு? Who is the root? Jesus. வேதம் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றது என்னன்னா, நான் ஒட்டப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டிருந்து சொல்வாயா. அவ என்னாலதான் ஆண்டவர் அந்த அவனையே ஒதுக்கிட்டு ஆண்டவர் என்ன கொண்டு வந்துட்டாரு. நான் யார் தெரியுமா, நான் எப்படி என் திறமைகள் என்ன தெரியுமா, ஆண்டவர் என்ன கொண்டு வந்துருக்கணும் சாதாரணமா. ஏன்னா சமயங்கள மனசுகள் தகுதமா நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைக்கல. நான் யார் தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து சொல்றாரு. என்ன பாருங்க, நல்லது, அவி விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசினால என்ன பண்ற, நிறைக்கிறாய். என்ன இருக்காத,
அப்ப யார்கிட்ட பேசுறாரு? இதை யார்கிட்ட பேசுறாரு? 3 கூட்டத்தை படிச்ச ஞாபகம் இருக்கா? புறஜாதியார் என்கிற ஒரு கூட்டம் இல்லைங்களா, தேடியும் கிடைக்காத ஒரு கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். நம்மளா சொல்றோம், நான் யார் தெரியுமா? நான் தான் ஆசாரிய லேவிய கூட்டம், ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்ட கூட்டம், ஆண்டவர் எனக்கா உயிர் கொடுத்தான்னு சொன்னேன் அப்படின்னா நம்மள தான் விசுவாசின்றோம். நீ விசுவாசத்தினால நிற்கிறாய். அதை விட்டுட்டு என்ன இருக்கக்கூடாதா? மேட்டிமை சிந்தையாய் இராமல் என்ன பண்ணுமா? மேட்டிமை சிந்தை யாருக்கு வந்தது? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? சாத்தான் உங்களுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்ன பண்ணுவேன், நான் என் சிங்காசனத்தை வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லி, உங்களுடைய சிங்காசனத்திற்கு நேராக என் சிங்காசனத்தை போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சாத்தானுக்கு நடந்தது எல்லாருக்கும் தெரியும். மின்னலை போல அவன் என்ன பண்ணான்? விழுந்து போனான். அப்ப நீங்க எப்ப மேட்டுமையான சிந்தனை உங்களுக்குள்ள, தமிழ்ல எப்படி போட்டிருக்கு பாருங்களா, இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? மைண்டடு. மைண்டு இதை ஐயாக்கிறது, நினப்பு ஐயாயிடுறது. நான் யார் தெரியுமா? இது எல்லாம் என்னங்க எல்லாருக்கும் இருக்குங்க. யாருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் நான் சொல்லும் பொழுது நீங்க உங்களை தான் பார்க்கணும், அடுத்தவங்களை பார்க்க கூடாது. இல்ல அங்க உட்காந்துட்டு என்ன பார்க்க கூடாது, புரியுதுங்களா? நான் தான் என்ன பார்க்கணும். எனக்கு ஐ மைண்டட் இருக்கா இல்லையான்னு அதை நான் தான் பார்க்கணும். நீங்க நான் ஐ மைண்டட் இருக்கா இல்லையா உங்களுக்கு நான் நடிக்கலாம், அப்படியே ரொம்ப தாழ்மையான ஆள் மாதிரி என்ன பண்ணலாம், நான் நடிக்கலாம். உங்களுக்கு என்ன பாஸ் இல்லையா, வேற வழி கிடையாது இல்லையா, அப்படிதான் என்ன பண்ணி ஆகணும், நடிச்சாங்கன்னு நான் நடிக்கலாம். ஆனா நான் வேறு, யாரு வேறு? எனக்கு ஏசு. அந்த வேருக்கு தெரியும் இது சரியா ஒட்டப்பட்டிருக்கா, இதுல பெருமை வந்து சேர்ந்துச்சுன்னா சரியா ஒட்டாதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல ஒட்டப்பட்டிருக்கிற என்ன பண்ணாத. ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு அட்வென்டிஸ்டுக்கு பெருமை பாராட்டுவதற்குனா இல்ல, ஒண்ணுமே இல்லை. இது நான் கட்டினது, இது எங்க அப்பா கட்டினது, எங்க தாத்தா கட்டினது, எங்க பாட்டி கட்டினது, எங்க அம்மா கட்டினது, இல்ல என் பிள்ளை கட்டுவா, நாங்கத்தான் கட்டுங்க, நல்லதுதான். ஆனா அது பெருமையா மாறிடக்கூடாது, அது மேட்டுமையா என்ன பண்ணாது வந்துடக்கூடாது அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு என்ன ஒரு நினைப்பு இருந்தது அப்படின்னா, மேட்டிமையா என்ன பண்ணாங்க, நினைக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் 11:21 என்ன சொல்றாருன்னா, சுவாப கிளைகளை தேவன் தப்ப விட்டாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. நீ அட்வென்டிஸ்டா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், நீங்க born Adventist இருங்க இல்ல புது Adventist இருங்க, that is not the problem. You may be the born Adventist or new Adventist, that is not a problem at all. Okay, how we are showing your characters, எப்படி உன் கேரக்டர் வெளியே வருது, எப்படி உன் கிளையில வர பூத்து காய்த்து கனி தருகின்ற அது எப்படி இருக்கு. அதனால சொல்றார், வேதம் சொல்லுது, உன் கனிகளினாலே, எங்கேயும் பைபிள் சொல்லல உன் வேர்களினாலே உன்னை அறிந்து கொள்வோம், பைபிள் என்ன பண்ணல சொல்லல. பைபிள் சொல்லுது, உன் கனிகளினாலே உன்னை யாருன்னு தெரிந்து கொள்ளப்படுவாய். உன் கனி காமிக்கும் அப்படின்னு அர்த்தம். எது கனி? உனக்குள்ள வெளியே வருது இல்லையா, ஆவியின் கனியோ, என்னங்க என்னது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் விட்டான் இல்லையா, இச்சையடக்கம். அப்ப என்னன்னா, அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் கேரக்டர்ஸ். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இன்னைக்கு திறமை வேண்டாம், இன்னைக்கு படிப்பு வேண்டாம், இன்னைக்கு பணம் வேண்டாம், உன் ஆளுமை வேண்டாம். ஆளுமை அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை, என்ன மகா, அதான் ஆளுமை, அப்படிதானே? 6000 வருஷமா கிறிஸ்துவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாதுமா. யாருக்கு கிடையாது லீடர்ஷிப் குவாலிட்டி? ஒரு சாதாரண ஒரு சாத்தான அந்த நேரத்தில் தன்னுடைய சிங்காசனத்தை மேல கொண்டு வர நினைச்சானே, அந்த நிமிஷமே அவர் அழிச்சு இருந்தா ஈஸ் லீடர். என்னமா என்ன, நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல, பைக்ல போனா கூட விட மாட்டான்ல, நம்ம கஷ்டப்பட வேண்டியது கிடையாதுல்ல. அப்ப he is not having leadership quality because he doesn't know how to take root out பண்றது. தீமையை ரூட் அவுட் பண்ண அவருக்கு தெரியல, வளர்த்து விட்டுட்டாரு, அவனை அப்படியே விட்டுட்டாரு. அப்படியா? அதான் லீடர்ஷிப் குவாலிட்டியா?
அதுதான் விசுவாசிகளுக்கு தகுதியா? அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வேண்டியதா? கிடையாதுங்க, கிடையாது. சேர் இருக்கிற வரைக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்க மாதிரி இருக்கும். சேர் போயிடுச்சுன்னா அதே வார்த்தையை நீ சொன்னா உனக்கு மதிப்பு கிடையாது. தட் இஸ் நாட், அந்த ரெஸ்பெக்ட் உனக்கு கிடையாது, அந்த சேருக்கு. எந்த ஒரு தலைவருக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. இன்னைக்கு பிரதம மந்திரியா இருக்கலாம், அந்த பிரதம மந்திரியா சேர்ல உட்காந்து அவர் என்ன தப்பு சொன்னாலும் அந்த பெருமையா இருக்கும். அதை விட்டு இறங்கிட்டு என்ன ரைட் சொன்னாலும் அதை கண்டுவே மாட்டான். அவன் அதுக்கு லீடர்ஸ் குவாலிட்டியில் அர்த்தமா? அப்படி கிடையாதுங்க. அப்ப உண்மையா கிறிஸ்து சாத்தானே அங்கேயே நசிச்சிருந்தா பெஸ்ட் லீடர். அது மாத்திரம் இல்ல, அவர் விழிப்போடு இருக்கிற ஒரு லீடர், தலைவர். ஏன்னு கேட்டா பாவத்தை கண்டு உடனே என்ன பண்ணிட்டாரு? கோடாரி வச்சு டம்முன்னு வெட்டிட்டாரு அப்படின்றது கிடையாதுங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவே தப்ப விட்டிருக்க. ஒரு கிறிஸ்துவ குவாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லா கோணத்திலும் பார்த்து எந்த கோணம் 4 பேருக்கு உபயோகமா இருக்குமோ அந்த கோணத்துக்கு மாறுவது தான் என்னது? அதுதான் கிறிஸ்துவ குணம். அதனாலதான் வேதம் சொல்லுது, அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருக்கணும். அதே சமயத்தில் என்னது? வெறும் அன்பு மாத்திரம் இல்லைங்க, நீடிய பொறுமை. லீடர்ஷிப்க்கு நீடிய பொறுமை வேணுமா வேணாமா? லீடர்ஷிப் நீடிய பொறுமை வேணுமா வேணாமா? சடனா எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, செயல்பட கூடாது, முடியாது. That is not real leadership at all. That means what? You are misusing your power. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம அத்தாரிட்டியை பயன்படுத்துகின்ற விதமா இருக்கட்டும், அல்லது சபையா நம்முடைய அத்தாரிட்டியை பயன்படுத்துகின்ற விதமா இருக்கட்டும், அல்லது ஒரு எல்டரா நம்முடைய அத்தாரிட்டியை நம்ம இது யங்கர்ஸ்ட நம்ம பயன்படுத்துகின்ற விதமா இருக்கட்டும், that is not at all what? Your authority show your characters. அதனாலதான் ஆவியின் கனிக்கு என்ன வச்சாங்கன்னா, ஆவியின் கனி அன்புல இருந்து கொண்டு என்ன பண்றாங்க? நீடிய பொறுமையும் வேண்டுங்க. எடுத்த உடனே அந்த செகண்ட்ல எடுக்கிற தீர்மானம் எல்லாமே ஜெயிச்சது கிடையாது, எல்லாமே ஜெயிச்சது கிடையாது. அந்த சமயம் ஜெயிச்ச மாதிரி தோணும். It may what? When you take second decisions, one second if you are taking decision, it may not lead what? Stand forever, but that minute it may help you, but it will destroy many. Keep in your mind. அதான் இங்க வேதம் சொல்றாரு என்னன்னா, சுவாப கிளையே தேவன் என்ன பண்றாரு? தப்ப விட்டிராதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று என்ன பண்ண எச்சரிக்கையா இரு. ஒரிஜினல் கிளைய பல சான்ஸ் கொடுத்து பல தருணம் கொடுத்து பல வாய்ப்புகளை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? கட் பண்ணி போட்டுட்டாருங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யூ மே அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா எச்சரிக்கையா இருங்க. விசுவாச பிள்ளைங்க இன்னைக்கு எச்சரிக்கையா இருக்கிறது இல்லை. ஏன்னா சார் சமயங்களில் சில மெசேஜ்லாம் பார்க்கும்பொழுது என்ன பண்றாங்க? பாஸ்டர்ஸ் மேலையிலிருந்து விசுவாசிகளை திட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாஸ்டர்களுக்கு திட்ட என்ன பண்ணா? பாஸ்டருக்கு ஒவ்வொரு பிளஸிங் கூட்டிகிட்டே இருக்குமா? பாஸ்டருக்கு ஒவ்வொரு பிளஸிங் கூட்டிகிட்டே இருக்குமா? இல்லை ஒவ்வொரு பைசா கூட்டிகிட்டே இருக்குமா? இல்லை சம்பளம் டபுளாக கொடுத்துருவாங்களா? கிடையாதுங்க, கிடையாதுங்க. என்ன நோக்கம் என்ன தெரியுமா? திட்டுவது கிடையாது. யோவானுடைய பிரசங்கம் எப்படி இருந்தது? யோவானுடைய பிரசங்கம் எப்படி இருந்ததுன்னா, என்னது? கோடாரியானது மரத்தின் வேற எதற்கே வைக்கப்பட்டிருக்கு, வேற கிடையாது, கிளைய வெட்டி போட்டுருவாரு. விரியன் பாம்பின் குட்டிகளே, இதுதான் பிரசங்கம். அந்த பிரசங்கம் நம்ம என்ன தப்பா நம்ம எப்படி தப்பா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது ஒன்லி ஃபார் பாஸ் கிடையாது, மற்றவங்களுக்கு எடுக்கணும், அதான் தப்பு. the sermon which comes from my mouth, even it includes me too. அதை நம்ம மறந்துடுறோம் அநேக வேலையில. we forget that things. அப்ப வேதம் தெளிவா சொல்லுது என்ன அப்படின்னா, மரத்தின் அருகில இருக்கு கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. ஏசு சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையே சொல்றாரா? புறஜாதிகளை பார்த்து சொல்லல. அந்த மாதிரி புறஜாதிகளை பார்த்து சொல்லல. அதே புறஜாதிகள் வருகின்ற பொழுது ஆண்டு சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை பார்த்தாயா? இஸ்ரவேலிலும் அப்படிப்பட்ட விசுவாசம் என்ன பண்ணல, பார்க்கல அப்படின்றாரு. அப்படின்னா he knows how to talk, whom to talk. But when it comes to people who know the truth, they need only what? எச்சரிப்பு, only warning. எச்சரிப்பு தாங்க தேவை. ரயில்வே கேட் பக்கத்துல போய் நின்னுனா கீன்னு கத்திக்கிட்டே கிடக்கணும். அப்பதான் தெரியும் கூட்டம். இது என்னது, சிக்னல்ல போயிட்டீங்கன்னா நீ வளையறனா நீ என்ன பண்ணி ஆகணும்? ஆர்னு அடிச்சுதான் ஆகணும். என்ன மாதிரி ஆளுக்கு திட்டு வாங்கிட்டே இருப்போம் ஆர்னு அடிக்கலன்ட்டு. புரியுதுங்களா? ஆர்னு அடிச்சுட்டு தான் ஆகணும். வேற நவர்ல எதிர்க்க மாடு இருந்தா நான் என்ன பண்ணணும்? எதிர்க்க மாடு போச்சுன்னா என்ன பண்ணி ஆகணும்? ஆர்னு அடிச்சு ஆகணும். மனுஷன் போனா ஆர்னு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா மனுஷனுக்கு எங்க போகணும்னு தெரியும்.
எதிர்க்க மாடுகள்லாம் போச்சுன்னா என்ன பண்ணணும்? ஆர்னு அடிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? எதுவுமே போகாத ஆர்னு அடிச்சாலும் அதுவும் ஆபத்து. தெளிவா புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபைக்குள்ள வளரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எவ்ரிடே யூ நீட் வார்னிங் மெசேஜ். கீப் இன் யுவர் மைண்ட். ஈவன் தட் இஸ் ஃபார் மீ டு கீப் இன் யுவர் மைண்ட் தட். அப்ப என்ன பண்ணனா? எச்சரிக்கையாயிரு. இங்க என்ன சம்பவம் நடக்குன்னு பார்த்துக்குங்க. பவுல் சமயத்துல இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஒதுக்கிட்டாரு அப்படின்ற தவறான உபதேசம் வந்ததுனாலதான் சில கிளைகள் அப்படின்னா துன்மார்க்கர், இஸ்ரவேல்ல துன்மார்க்கர், இவன் கடவுளே அறிந்து கொள்வதற்கு தகுதியற்றவன் அப்படின்ற கிளையத்தான் நறுக்கப்பட்டாரா ஒழிய மற்றது எல்லா கிளைகளும் சில அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? மெனி. அண்ட் மெனினா அநேகம். அந்த கிளைகள் இருக்கதாங்க செஞ்சுதுங்க. தலைத்து ஓங்கி வளர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் என்ன பண்ணாரே? தயவையும் காண்பித்தார். யார்கிட்ட தயவு காமிச்சிருக்கிறாரு? புறஜாதிட்ட தயவு இல்லைங்களா? உன்னிட்ட என்னது? உன்னிட்ட கண்டிப்பு. ஏன்னா ஒரே மனுஷன் எப்படி ரெண்டு விதமா ஆக்ட் பண்றாரு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே, எப்படி ரெண்டு விதமா ஆக்ட் பண்றாரு? புறஜாதிகள் வந்தாங்கன்னா if new believers comes, okay, the talk will be totally different. Okay, the people who knows Bible, okay, இப்படி எடுத்துக்கினே many Sabbath அட்டெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? சேர்ல பத்திரமா உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? கண்டிப்பு அவசியம். சொல்லுங்க, புரிஞ்சுச்சா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன அவசியம்? கண்டிப்பு அவசியம். அப்ப வேதம் தெளிவா சொல்லுது, அவங்க தேடுறாங்க, அவங்க கிடைக்கல. அப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? விழுந்தவர் இடத்துல கண்டிப்பு. ஆண்டவர் கண்டிச்சதுனாலதான், ஆண்டவர் கண்டிப்பை காமிச்சதுனாலதான் there is chance for them to what? Live. There is chance for them to what? Again one more chance, they can get one more chance. அதுக்காக தான் ஆண்டவர் கண்டிப்பை கொடுக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பு வருகின்ற பொழுது it takes you to where? Near to God. Don't forget it. அது என்னன்னு தெரியல. சில சமயங்கள்ல நம்முடைய கேட்கிற பிரசங்கெல்லாம் கண்டிப்பா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. If you are right, say thanks to God and go right. Okay, if you are wrong, சில சமயம் நம்ம அப்படி எடுத்துக்கோம். எல்லா பிரசங்கமும் யாருக்கு தான்? எனக்கு தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, சந்தோஷம் அப்படி எடுத்துக்கிறது. ஆனா திருந்தவே மாட்டோம். The sermon is for you. பின்ன எதுக்கு பாஸ்டர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாரு? இல்லப்பா இது எனக்கு இல்லை அவனுக்கு தான் அப்படின்னு கிடையாது. பாஸ்டர் பேசுறாங்க அப்படின்னா யாருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான். எனக்குன்னா நான் என் வீட்டில் உட்காந்து பேசிக்கலாமே, என் குடும்பத்துக்கு நான் வீட்டில் உட்காந்து பேசிக்கலாமே இல்லையா? இல்லை அவனுக்குன்னா நீ எதுக்கு பின்ன அழைத்து கொண்டிருக்கிற? Why you are coming into a temple? Okay, the sermon is not for you means then why you are coming and wasting the time? The sermon is for everyone. அந்த தேவனுடைய செய்தி, எச்சரிப்பு இது எல்லாருக்குமே. அது மாத்திரம் இல்ல, அது அதிகமா யாருக்கு போகும்? கண்டிப்பா ஒருத்தனுக்கு போகும், இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணும்? தயவா போகும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா புறஜாதியின் இடத்துல என்னத்தை காமிச்சாரா? தயவை காண்பித்தார். அப்படின்னா அவர்களுக்கு தேவன் கிடையாது, அவர்கள் கல்லு மண்ண வணங்குறவங்க, அவங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, எகோவானா யாருன்னு தெரியாது, பலி பிரமாணங்கள்னா என்னன்னு தெரியாது, நியாய பிரமாணங்கள்னா என்னன்னு தெரியாது, கிருபைனா என்னன்னு தெரியாது. அதுதான் பவுல் சொல்லுவாரு, தேவனற்றவர்களா இருந்தீங்க. முக்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா தேவனற்றவர்களாகவும் வாக்கு தத்தம் அற்றவர்களாகவும் வசனம் இல்லாதவர்களாயும் நீதிக்கு புறம்பாயும். அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா they need தயவு. அவங்களுக்கு என்ன வேணும்? they need grace. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? கண்டிப்பு. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீ என்ன பண்ணுவ? இப்ப கடவுள் உனக்கு இரக்கத்தை காமிக்கும் பொழுது நீ இரக்கத்தை காமிக்கிறியா? உங்களுக்கு புரிஞ்சுங்களா? when God gives goodness to you, the same goodness you are showing to others. எப்ப ஆண்டவருடைய கிருபையில உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் கொடூரம், உன் அசிங்கம், உன் கேரக்டர் எல்லாம் மாற்றப்பட்டு நீ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் மாறுகின்ற பொழுது, இப்ப நீ ஆண்டவருடைய கிருபையை இரக்கத்தை ரிசீவ் பண்ண மாதிரியே அதே இரக்கத்தை, அதே கிருபையை, அதே குட்னஸ், அதே நன்மையை அடுத்த ஒரு பாவிக்கு உன்னால காட்ட முடியுதா? உன்னால காட்ட முடியுதா? வேதம் சொல்லுது,
நீ எந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டையோ, நீ எந்த ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டையோ, அதை தவற விடுகின்ற பொழுது, அதை நீ ஏற்றுக்கொள்ளாத பொழுது, அதை அடுத்தவர்களுக்கு காண்பிக்காத பொழுது என்ன நடக்கும்? ஒரு ஊமை சொல்றாரு, ஞாபகம் இருக்கா ஆண்டவர்? ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். அவன் ராஜா கூப்பிடுறாரு, என்னப்பா 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறியே, நான் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு. அவன் அழுகுறான். அழுது 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 என்ன பண்றான், என்னை எப்படின்னா விட்டுடுங்க, நான் எப்படின்னா என்ன பண்றேன் கொடுக்குறேன். மன்னிச்சு என்ன பண்ணாங்க, அமுச்சு விட்டாங்க. அவன் என்ன பண்ணானா, அவன்கிட்ட கடன் வாங்கின 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான், அவன்கிட்ட தேடி போனானா. தேடி போட்டு எதிர்க்க வந்தோடனே, டேய் என்று 100 ரூபா வாங்கிற கொண்டா, இந்த 100 ரூபா கொடுக்கலன்னு என்ன பண்ணுவேன், தூக்கி உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படி தூக்கி ஜெயிலில் என்ன பண்ணானா போட்டானா. இதை யாரு கேட்டது? யாரு கேட்டது? அந்த எஜமான் கேட்கிறாரு. நமக்கு ஒரு எஜமான் இருக்காரு இல்லையா, நமக்கு ஒரு நம்ம சுமக்கிற ஒரு வேறு இருக்கல்ல. நான் நான் பெருமை பாராட்டினா அந்த வேறு என்ன பண்ணா, என்னை கூப்பிட்டு என்ன பண்ணா, அப்பா நானே உன்னை சுமந்துட்டு இருக்கிறேன், உன்னால ஒரு கனியை சுமக்க முடியலையா, உன்னால ஒரு இலைய சுமக்க முடியலையா, உனக்குள்ள இருக்கிற ஒரு பிரான்ச் உன்னால சுமக்க முடியலையா அப்படின்னு கேட்கும் இல்லையா. அப்ப நான் தெளிவா புரிஞ்சுக்குங்க, எவர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் மேல் இரக்கத்தை காண்பிக்க முடியலையோ அவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள். எங்க போடக்கூடியவர்கள்? எஜமா என்ன பண்ணாரு, 10,000 ரூபாய் கடனை வாங்கின என்ன பண்ணாரு, திரும்ப கூப்பிட்டாரா, வாப்பா ராஜா அந்த 100 ரூபாயா நான் உனக்கு இவ்வளோ மன்னிச்சிருக்கிறேன், ஆனா என்ன பண்ணல நீ, ஆனா உன்னால ஒரு சின்ன மன்னிப்பு கூட மன்னிக்க முடியலையே, ஒரு 100 ரூபாய் தான் கடன். உன் பார்வையில் அந்த 100 ரூபாய் பெருசா இருந்தாலும் என் பார்வையில் அந்த 10,000 நீ யோசித்து பாரு. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதாங்க இருக்கிறோம். ஈவன் இட் இன்க்ளூட்ஸ் மீ டூ. தப்பா எடுத்துக்காதீங்க, அது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்னடா சார், நிறைய பேர் இணையத்துல பார்ப்பீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ரிசீவ்டு குட்னஸ், யூ ரிசீவ் த மர்சி, யூ ரிசீவ் த கிரேஸ், யூ ரிசீவ் த சால்வேஷன்ஸ். அது உனக்குள்ள இருக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறான், கடவுள் இல்லாமல் அழியிறான், தேவன் இல்லாத அழியிறான். ஆனா நீ என்ன பண்ற, வெட்டுவிட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற. இப்ப வேதம் சொல்லுது, உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீ என்ன பண்ணுவ, அதுல நிலைச்சு நிக்கலனா அப்படின்னா, மன்னிக்கல அப்படின்னா, அடுத்த ஒரு மேல இறங்கல அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்கும்? நீயே யோசித்து பாருங்களேன். 11:22 சொல்றாரு, அன்றியும் அவர்கள் அவிவிசுவாசத்தினாலே நிலைத்திராதிருந்ததால் அவர்களையும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். நிலை தீராதிருந்தால் அப்படின்னா, அபிவிசுவாசத்துல ஒரு வேலை அவங்கள நான் அந்த கிளையை நான் வெட்டிட்டேன், அதை தூக்கி தூர போட்டேன், ஒரு வேலை அவங்களுக்கு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, அந்த கிளை காய காய யோசிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா என்ன பண்ணுவாரா? கரும்பு பார்த்துருக்கிறீங்களா? கரும்பு என்ன பண்ணுவாங்க, வெட்டி ஆலைக்கு கொண்டு போவாங்க. ஆலைக்கு போற கரும்பு சாரா மாறி என்ன பண்ணுவாங்க, யாருன்னா ஒரு ஆளுக்கு தான் பயனா இருக்கும். ஆனா வெட்டப்பட்ட கரும்பு, தூக்கி போட்ட கரும்பை திரும்ப வெட்டி ஒட்ட வச்சா என்ன பண்ணோம், அது அதே போல இன்னும் பல மடங்கு என்ன பண்ணோம், சின்ன வெட்ட உலக ஒரு ஜான் தாங்க வெட்டுவாங்க, ஒரு ஜான் தான் வெட்டுவாங்க. அது என்ன பண்ணோம், பெரிய 2 முழத்துக்கு என்ன பண்ணோம், வளர்ந்து நிற்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பெருமை பாராட்டினா நான் வெட்டி போட்டேன் தெரியுமா இல்லைங்களா, அந்த விசுவாசத்தை நான் வெட்டி போட்டுட்டேன்ல, அதை ஏதோ ஒரு பாவம்னு சொல்லி நம்மலாம் சேர்த்து ஒதுக்கி வச்சிட்டோம் இல்ல, அந்த ஒதுக்கி வச்ச அந்த இது மனம் திரும்பிச்சுன்னா, அந்த ஒதுக்கி வச்ச பாவி மனம் திரும்பிச்சுன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சதுன்னா, ஆண்டவருடைய பாதத்துல வரும்பொழுது இவங்கெல்லாம் எனக்கு இறக்கம் காமிக்கல, இவங்கெல்லாம் எனக்கு நன்மையை காமிக்கல அப்படின்னு அழுது மனம் திருந்துச்சுன்னா, நீ ஒரு ஜான்லே இருப்ப. அது என்னவாகும், 1.5 முழமா என்ன பண்ணோம், வளர்ந்து நிற்கும். அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்கிற இடத்துக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? அப்ப என்னன்னா, நான் திரும்ப சொல்லுவேன், யாரையும் நம்ம என்ன பண்ண சர்ச்சை விட்டு வெளியே நமக்கு வருதா, நமக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல, நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் இல்லையா, இல்லைங்களா? யாருன்னா ஒருத்தவங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம மனசு என்ன சொல்லுது, இவங்க இருந்தாங்கன்னா சர்ச்சைக்கு தானே கெட்ட பேரு அப்படின்னு மனசு தோணுது இல்லை. சர்ச்சைக்கு தானே அவமானம், நம்மளை அவமானப்படுத்திட்டே இருக்கிறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம மனசு என்ன சொல்லுது, இவங்க வராமலே இருந்தா நல்லா இருக்கும் அப்படி தோணுது இல்ல, அப்படிதானே தோணுது. இவங்களை ஒதுக்கி வச்சிட்டானே, இவங்களை எப்படி நம்ம லீடரா செலக்ட் பண்ணலாம் அப்படிதான் மனசு தோணும். எப்படி இவங்களை மேல கொண்டு வரலாம், இவங்களை எப்படி
மனம் திருந்தனா அது கடவுளுடைய வேலை. ஒட்ட வைக்கிறதும் தள்ளி வைக்கிறதும் சேர்க்கிறதும் தட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ். நான் சேர்ந்த இடத்துல நான் அவருக்குள்ள வளர்றேனா அதுதாங்க நான் பார்க்கணும். அதுதான் தேவன் எனக்கு என்ன பண்றாரு கத்துத்தராரு. இங்கே 24 சொல்றாரு என்ன அப்படின்னா, சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளையாகிய அவர்கள் தங்கள் சுவாப ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது எவ்வளவா எவ்வளவு நிச்சயமா என்னங்களா அதிக நிச்சயம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்ப ஏன் இந்த கதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒட்ட வைக்க முதல் பசைஞ்ச அந்த மாவு பரிசுத்தமா இருக்கும்னா அவங்க என்ன பண்ணா மற்றதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அந்த வேர் பரிசுத்தமா இருக்குன்னா மற்றதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த பிரான்ச்சை எடுத்து ஒட்ட வச்சாரு. இந்த பிரான்ச் வேரோட ஒட்டல. டேவிட் என்ற பிரான்ச்சை எடுத்து ஆண்டவர் காட்டு ஒலிவ மரத்தோடு ஒட்ட வச்சாரு. இந்த ஒட்ட வைக்கிறதுல என்ன பண்ணல, இது சரியா ஒட்டல. இதுக்குள்ள கொஞ்சம் பசப்பசப்பு இருக்கு, இதுக்குள்ள ஏதோ பனி பெஞ்சிருக்கு, இதுக்குள்ள மழை பெஞ்சிருக்கு. எனவே இது வேர்ல இருந்து சாரம் எடுக்காம வெளியே இருந்து என்ன பண்ணுது தண்ணீரை எடுத்து கொஞ்சம் அப்படி பசப்பசப்பா காமிக்குது. இது சீக்கிரமா பட்டு போகிறது. மழை வந்தா சன் வரும்ல, பனி பெஞ்சாலும் சன் வரும்ல, ஒளி வரும்ல, வெப்பம் வரும்ல. இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது நீடிக்காது. இன்னைக்கு அப்படிதாங்க விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்றதுக்கு விச ஊசிகளாக மாறி இறக்கமே இல்லாத, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லவர்களை நல்லவர்கள் சொல்லுவோம், கெட்டவர்களை ஜென்மங்கள்னு சொல்லுவோம். நல்லவர்களை நல்லவர்கள் சொல்லுவோம், கெட்டவர்களை ஜென்மங்கள் சொல்லுவோம். கொஞ்சம் கூட அதான் வேதம் சொல்லுது, எப்பா அது ஒலிவ மரம்யா, ஒலிவ மரத்துல ஒலிவ மரம் ஒட்டுறது என்னது ஈஸி. நான் சிலர்லாம் இருக்கிறாங்கங்க, மனவேதனையா இருக்கும். இங்க கேட்டு அங்க போய் சொல்லுவாங்க, அங்க கேட்டு இங்க போய் சொல்லுவாங்க. தலை வேகமாற்ற மாதிரி தெரியுது. நிறைய அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்து இல்லையா? என்ன அப்படின்னா இவங்க வாழை அவங்களுக்கு எடுத்து விட்டுன்னு இருப்பாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நிறைய பாசஸ் தெரியும். அவங்கள சேஃப்டி கார்டு பண்ண விசுவாசிகளை, 2 விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க ஒன்னா சண்டை போட விட்டுருவாங்க. அவங்க சண்டை போட்டாதான் இவங்க என்ன பண்ண முடியும் சேஃப்டியா இருக்க முடியும். இங்க சொல்றத அவங்க சொன்னதை எடுத்து அப்படி போய் அக்கா உன்னை என்ன சொன்னாங்க தெரியுமாக்கா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. அவங்க பன்னுன்னு சொல்லியிருப்பாங்க, இது பட்டர் வச்சிருப்பான். பட்டர் மாத்திரம் பத்தாது அப்படின்றதுக்காக இப்ப புதுசா என்ன பண்ணிருக்கு, என்ன வந்திருக்கு, என்னம்மா நியூட்ரலா வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா புட்டு ஃபிட் பண்றதுக்கு. பட்டர்னா டேஸ்ட் இல்லை, நியூட்ரலா போட்டு என்ன பண்ணுவாங்க வெடிச்சு விட்டு குடும்பத்தை நாசமாக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா 2 சொந்தக்காரங்க, அவங்களுக்குள்ள சில மன கஷ்டங்கள். 2 சொந்தக்காரங்க, 2மே சொந்தக்காரங்க தான். அவங்களுக்குள்ள சில மன கஷ்டங்கள். அந்த மன கஷ்டங்கள்ல அவங்க 2 பேரும் சரியா பேசுறது கிடையாது இல்லைங்களா? இதுல 3வது நபர் என்ன பண்றாரு, அவர் விசுவாசி. 3வது நபர் உள்ள பூந்து இல்லைங்களா ஏதோ ஒரு வார்த்தையை வாய் தவறி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபேமிலி விட்டுட்டாங்க. அதை கொண்டு போய் ஐயோ உங்களுக்கு தெரியாதா உங்களை பத்தி, அது அவங்க உடன் பிறந்தவங்க, அது அவங்க சொந்தக்காரங்க, அது அவங்க சகோதரே இல்லையா? அதை போய் அங்க சொல்லி அக்கா அண்ணா உன்னை என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏற்கனவே அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. திரும்ப என்ன பண்ணாங்க எரிய விட்டு என்ன வரைக்கும் அவங்க ஒன்னாகலைங்க. வருஷங்கள், எத்தனையோ வருஷங்கள் கடந்து போச்சு. சொல்லுவாங்க இல்லையா டெக்கே, சொல்லுவாங்க இல்லையா டெக்கேனா என்னது, என்னங்களா எத்தனையோ 10 கலந்து போயிடுச்சுங்க. என்ன வரைக்கும் ஒன்னா சேர முடியல. அதுக்கு முன்னாடி சான்சஸ் இருந்தது, ஒன்னா சேருவதற்கு சான்சஸ் இருந்தது, ஒன்றாய் வாழ்வதற்கு சான்சஸ் இருந்தது. ஆனா அதை இடையில போய் யார் தெரியுமா, அப்ப ஆண்டவர் உன்னை வெட்டி போடுறது கிடையாதுப்பா, நீயே ஒட்ட வைக்க பட்டிருக்கிற. அது என்னைக்கு என்ன பண்ணிடும் ஒன்னா ஆயிடும். ஏன்னா அது ஒலிவ மரம், அது ஒலிவ மரையா, அது 2 என்ன பண்ணிடும் என்னைக்கும் வேறு ஒலிவ மரம், அது ஒலி மரம் என்னைக்கு ஒட்டிக்கும். ஆனா இடையில நீ இருக்கிற காட்டு ஒலி மரம் என்ன பண்ணணும், நீ உன்னை பாதுகாத்து கொள்ள, உன்னை நீ யோசித்து கொள்ள என்ன பண்ணிட்ட, வெளிய மரத்தை ஒட்டி நீ பெருமை பாராட்டுறியா? அப்ப என்ன பண்ணக்கூடாதுங்க, வேதம் தெளிவா சொல்லுது, கோல் சொல்லி என்ன பண்ணக்கூடாது தெரியக்கூடாது. நான் சிலருக்கு நான் எப்படி சொல்லி தருவேன் அப்படின்னா, இது என் ரகசியம். எப்படி சொல்லி தருவேன்னா, அவங்க சொல்லாதே
என்ன பண்ணுவேன்னா, அவங்க எவ்வளோ திரும்ப உங்களை பெருமையாக பேசுனாங்க, சே உங்களை குறையே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ பகை இருந்தாலும், உங்களுக்குள்ள எவ்வளோ சண்டை இருந்தாலும் அவங்க உங்களை பெருமையாக தாங்க, சே அவங்க உங்கள் கேரக்டர் பெருமையாக தாங்க பேசுகிறாங்க இப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். அப்போ தாங்க இணைச்சி வைக்க முடியும். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒலிவ மரத்திலேருந்து ஒட்ட வைக்கப்படுவதுனாதே அது நிச்சயம். அப்போ பிரித்து வைக்கிற வேலையோ வெட்டுற வேலையோ யார் வேலை கிடையாது, நம்ம வேலை கிடையாது. நம்முடைய வேலை என்னன்னா வேரோடு ஒட்டுற வேலை. நீ வேரோடு ஒட்டலன்னு வச்சுக்கலாம், நீ வெற்ற வேலை செய்கிறன்னு அர்த்தம். அதை மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து வரும் ரோமன் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியம், நான் ஒரு ரகசியம் சொன்னோம்ல, என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே அப்படி விசுவாச பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்களை எப்படி இணைச்சி வைக்கணும் அப்படிதான் யோசிக்கணும். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணக்கூடாது, திரிய போட்டு என்ன பண்ணது, அணைந்து போகிற விளக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் அணைக்கிறவர் அல்ல, மங்கி திரிகிற எரிகிற ஒளியை ஆண்டவர் அணைக்கிறது இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாத, நீ போய் அணைச்சிடாத. அது எப்படி ஒளி கொடுக்கணும், அதுல எப்படி பரிசுத்த ஆவியை ஊற்றணும், அதுல எப்படி நல்ல காரியங்களை ஊற்றணும், அதை தான் நீ யோசிக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணாத, வேற மாதிரி யோசிக்க நினைக்காத. அதுதான் வேதம் எனக்கு சொல்லுது. ஏன் அப்படின்னா, நீ உன்னை என்ன நினைக்காத, புத்திமானுன்னு நினைக்காத. சாரி, நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இந்த சம்பவத்தை செஞ்ச நபர் என்ன நினைப்பு தெரியுமா, நல்ல காரியம் செஞ்சிட்டாரா. அவர் சொன்னாரா, அவர்கிட்ட அதை எங்கள்கிட்ட சொல்லும்போது சொல்றாரு. அவரு எப்படி சொன்னார் அப்படின்னா, சொல்லிட்டு சொல்றான்ப்பா, என்ன சொல்றான் அப்படின்னா, யார்கிட்ட போய் சொன்னாங்களோ அவரே சொல்றாரு, எங்களை பிரிச்சுட்டு, எங்க சொந்தத்தை பிரிச்சுட்டு அவரு அவன் சொன்னா என்ன தெரியுமா, ஐயோ இது என் தலை வெடிச்சிடும் போல இருக்கு, எப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்களோ அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட சொன்ன பிறகுதாங்க நான் நிம்மதியா தூக்கம் வரணும் அப்படின்னாராம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்படிப்பட்ட மனுஷரெல்லாம் என்ன பண்றாங்க, விசுவாசிகளா என்ன பண்றாங்க, விஷ ஊசிகளா உலகத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரிவுல போதகரும் என்ன கிடையாது, விதிவிலக்கு அல்ல. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, குடும்பங்களை எப்படி இணைச்சி வைக்கலாம், குடும்பங்களை எப்படி சேர்த்து வைக்கலாம், குடும்பங்களை, அதாவது டெலிபரேட்டா பாவம் பண்றவங்கள நான் சொல்ல வரல. அப்ப கண்டிப்பு தேவை, அதுக்கப்புறம் கண்டிப்புக்கு அப்புறம் இறக்கமும் தேவை. வெறும் கண்டிப்பு மாத்திரம் ஊழியம் கிடையாது, கண்டிப்பு மாத்திரம் பிரசங்கம் கிடையாது. கண்டிப்பு தேவையான இடத்துல தேவை. அந்த கண்டிப்புக்கு பின்னாடி நான் கண்டிப்பாவே இருப்பேன் அப்படின்னு கிடையாது, இறங்கி வரவும் தெரியணும். அதுதான் வேதம் எனக்கு நம்மளதை கத்துறது. அதனால உங்களை புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியம் உங்களுக்கு அறிய வேண்டும் என்று சொல்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு என்ன பண்ணணுமா, கடின மனது உண்டாயிருக்கும். அப்ப ஏதோ ஒன்று சொல்ல வராரு ஆண்டவர். ஏண்டா அது யாரு, பவுல் சொல்றாரு, நான் யார் தெரியுமா, நான் பெஞ்சமின் கோத்திரத்தா, நான் யார் தெரியுமா, நான் பரிசேயர், நான் யார் தெரியுமா, நான் இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அது ஒரு பெருமையான ஒரு காரியம். அது அப்படின்னா இப்ப நம்ம சொல்ல முடியும், நான் யார் தெரியுமா, ஒரு அட்வென்டிஸ்ட் பெருமையா சொல்லணும், சொல்ல மாட்டோம். அதை ஒரு அட்வென்டிஸ்ட்னா எப்படி இருக்கணும், சத்தியத்தின்படி நடந்து அட்வென்டிஸ்டா இருக்கவங்க அட்வென்டிஸ்ட் இல்லையா. சத்தியத்தின்படி நடக்காம சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து நான் வித்தியாசமா நடந்தனா, யூ ஆர் நாட் அட் ஆல் கன்சிடர் as adventist. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீ பாரம்பரியமா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஏன்னா ஒரு நிறைவு, புறஜாதிக்குள்ள ஒரு நிறைவு உண்டாம்னா, யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிய வருது அப்படின்னா, இப்போ எனக்கு நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த தப்பு எனக்குள்ள இல்லாதபடிக்கு ஆண்டவர் அதை எனக்கு காமிச்சு கொடுக்குறாங்களா, அப்போ அவங்களை நான் சரி பண்ணணும். அதே தப்பு என்கிட்ட வரக்கூடாது. நான் எதை தப்புன்னு நினைக்கிறேனோ ஓகே அதை நான் செய்யக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. ஒருத்தர் திருடுல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த திருடு எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருத்தனை விபச்சாரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விபச்சாரம் எனக்குள்ள இருக்காது. அவங்க விபச்சாரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிக்காக அவன் விபச்சாரக்காரன் சொல்லி நாளுக்கு நாள் சொல்லி அவனை அசிங்கப்படுத்துறதை விட, அவனை கேவலப்படுத்துறதை விட, ஒரு திருடன் சொல்லி கேவலப்படுத்துறதை விட, அவன் திருந்திருக்கிற திருடனை என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளுகின்ற இறக்கம் என்ன பண்ணணும், எனக்கு வரணும். அதுதான் வேதம் சொல்லுது. அப்ப என்னன்னா, ஏதோ சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் எனக்கு அவங்களுடைய பாவத்தின் மூலமா எனக்கு ஒரு லெசனை டீச் பண்றாரு. Through their sin, God is teaching me what? Lesson. எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? அவன் பொய் சொல்லிட்டான், அவன் மரியாதை கொடுக்கல, அவன் அசிங்கப்படுத்திட்டான், கடவுளுடைய இப்படி பண்ணிட்டான், அவன் பாஸ்டே இப்படி பண்ணிட்டான், லீடரே இப்படி பண்ணிட்டான், தப்புதான். அதுக்கெல்லாம் கடவுள் அடி இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அவன் திருந்திட்டானா, அவன் கடவுளை தேடிட்டானா, இங்க வேதம் சொல்லுது இல்ல,
அதை பார்க்குற நீ அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து உன்னை ஆண்டவர் பாதுகாக்க அதை உன் கண்ணில் காமிச்சதை எடுத்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பெரிய ஸ்க்ரீன் போட்டு உலகம் முழுசும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? எதுக்கு உன் கண்ணில் எதுக்கு காமிச்சாரு? why God has shown to you their sin to you அப்படின்னா ப்ரொஜெக்டர்ல போட்டு பெருசாக்குறதுக்கு கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி தப்பு உனக்குள்ள இல்லாம பாதுகாத்து கொள்வதற்கு தட் இஸ் வார்னிங் டு யூ. அதை நினைச்சுக்கோங்க. நீங்க நீதிமானா இருக்கலாம், நீங்க பரிசுத்தமானா இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், இல்ல ஆண்டருடைய ஒலிவ மரமா இருக்கலாம். ஒலிவ மரத்தை ஆண்டு தூக்கி வெட்டி தூரப்படுறாருல்ல, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்தது 11:26 இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நல்ல வார்த்தை இல்ல, ஆனா இந்த வசனத்தை சிலர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. கடைசி காலத்துல எல்லா இஸ்ரவேலும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டுடுவாங்க. இதை வச்சுதான் இந்த 3வது உலக யுத்தம் நடக்க போகிறது. அவர்கள் எல்லா இஸ்ரவேலரும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் ரட்சிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையும் தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள் தவறான போக்குக்கு என்ன பண்ணுது? கொண்டு போயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரகாரம் இஸ்ரவேலெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள்னா யாரு அப்படின்னா அந்த மரத்துல வெட்டப்படாத கிளைகள் இருந்தது இல்லையா, அந்த கிளைகளும் ஏற்கனவே வெட்டி போயிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு அவிவிசுவாசத்தை விட்டுட்டு திரும்ப விசுவாசத்துக்குள்ள வருது இல்லையா, அந்த கிளைகளும் புறஜாதியார்னு ஒரு கிளைகள் இருந்தது இல்லையா, காட்டு ஒலிவ மரம். அந்த காட்டு ஒலிவ மரம் தன்னை பெருமை பாராட்டாம இழந்து போன ஆத்துமாக்களுக்காக பாவிகளுக்காக கதறி அழுது இரக்கம் காமிச்சு மீண்டுமாய் அதை ஒட்டுவதற்கு எல்லா வேலையும் செய்கிற இது எல்லாம் சேர்ந்துதாங்க ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம். இந்த 3 கூட்டமும் சேர்ந்துதான் என்னது? ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். இப்ப புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்படி 3 இவங்க எல்லாருமே இந்த 3 கூட்டத்தாருமே என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்குள்ள வேறுக்குள்ள இருந்தாங்கன்னா ரட்சிக்கப்படுவார்கள். அதான் சொல்றாரு, நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் பொழுது இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. கடவுள் அவங்க பாவத்தை நீக்குவாங்க. நீலா யாருன்னா பாயிண்ட் அவுட் பண்றோமா? நான் நிறைய பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் நிறைய பாயிண்ட் அவுட் பண்ணுவேன், நிறைய கண்டிப்பு கொடுப்பேன். அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு நிறைய பாடங்களை கொடுத்தார். கடவுள் எனக்கு என்ன பாடங்களை எனக்கு கடவுள் கொடுத்தார் அப்படின்னா, நீ பாயிண்ட் அவுட் பண்ற, அவங்க தேவனுடைய சமூகத்தில் அவங்க அழுது இறக்கம் பெற்று கடவுளுக்குள்ள வந்துட்டா திரும்ப ஏன் பாயிண்ட் அவுட் பண்ற? தேவையில்லை உனக்கு அதெல்லாம். அது உன் காரியம் கிடையாது. இல்லை நீ பாஸ்டர், நீ யாராரு, அது உன் காரியம் கிடையாது. அப்ப நீ கேட்க வேண்டியது என்ன? அவருடைய பாவத்திலிருந்து நீ பாடம் கத்துக்கிட்டு அதை விட்டு என்ன பண்ணே? உனக்குள்ள அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குன்னா அதை உதறிட்டு என்ன பண்ணே? ஆண்டவர் உனக்கு வார்னிங் கொடுக்குறாரு, உனக்கு காமிச்சு கொடுக்குறாருன்னா உன்னை வெளியே வரத்துக்காக அப்படின்னு மறந்துடாதே அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி தராரு. உங்களுக்கு அதான சொல்லி தருவாரு. எனக்கு சொல்லி கொடுத்த அந்த வேறு எனக்குள்ள இயேசு அப்படின்னா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே வேறு அதான் அவனுக்கு சொல்லி கொடுப்பாரு. யாரையும் என்ன பண்ண வேணாம், ஒரு பாவியா என்ன பண்ணாத பார்க்காத, அவங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர என்ன அப்படின்றத என்ன பண்ணுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த அரசியல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தெல்லாம் வெளியே கொண்டு வருவான். பார்த்துருக்கிறீங்களா? அந்த காலத்துல எமர்ஜென்சி வந்துச்சான், அது போய் 50 வருஷம் கடந்து போச்சு, இப்ப வெளியே வருது. எதுக்குடா அது முடிஞ்சு போனது, இப்ப புதுசா பார்க்கணும். அப்ப ஏன்டா அரசியலும் அப்படித்தான், ஆண்டவர் இன்னைக்கு அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படித்தான். 50 வருஷம் முன்னாடி அதெல்லாம் சொன்னவங்க எல்லாம் செத்து போயிருப்பாங்க, அப்படித்தானே? யாருன்னா ஒருத்தர் கூட உயிரோடு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. 50 வருஷம் எல்லாம் கடந்து போயிருப்பாங்க, ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. அதையே நோண்டி எடுத்து நுங்கு எடுக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா, நோண்டி எடுத்து நுங்கு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம அடுத்தவருடைய வாழ்க்கையில என்ன பண்றோம்? தோண்டி 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 எடுத்து என்ன பண்றான்? என்ன பிரயோஜனம்? ஏங்க அவன் பாவினா தோண்ட தோண்ட பாவம் தாங்க வரும். பாவினா பாவம் தானே வரும். விபச்சாரக்காரன் தானே அந்த சிந்தனை தானே வரும். திருட்டுனா அதை தானே வரும். அதை விட்டுட்டு இனி நம்ம வாழ்க்கையில என்ன தோண்டி பார்த்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நான் பெருமை பாராட்டாம என்ன பண்ணுவோம்? மாறணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவனுடைய பாவங்களை நீக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு? அவளோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவாரு அப்படின்றத மனசுல வச்சுங்க. 11:28 ரோமன்ஸ் 11:28 சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம்
பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாவின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்ப எப்படினாங்களா? அவங்க சுவிசேஷ நிமித்தம் அவங்க எப்படி இருக்காங்க? பகைஞரா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். யார் அவங்க அப்பா? வேதனை போட்டிருக்கே, பிதாக்கள் நிமித்தம். யார் அவங்க அப்பா அப்படின்னா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, முற்பிதாக்கள், பயபக்தியாய் வாழ்ந்தவர்கள். அவங்க நிமித்தமாய் என்ன பண்றேன்? இன்னும் உனக்கு கிருபை காமிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் அன்பு கூறுறேன். இப்ப வெட்டப்பட்ட கிளைகளை தூக்கி ஆண்டவர் என்ன பண்ணல? ஆண்டவர் சொன்னார்ல, சில கிளைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? முறித்து போடப்பட்டிருக்கு. இது முறிப்பு அப்படின்னா எதை விட்டு கிடையாது? எதை விட்டு கிடையாது? மரத்தை விட்டு தூர கிடையாது. அது எந்த வேலையை வேணாலும் என்ன பண்ணலாம்? ஒட்டப்படலாம். அப்ப நான் யாரையும் என்ன பண்ண முடியாது? வெட்டப்பட்ட கிளைன்னு சொல்லுவேன். நானே கிளைனா, நானே ஒட்டப்பட்ட கிளை. வெட்டப்பட்ட கிளையை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டாம அந்த ஒட்டப்பட்ட கிளையை குறித்து நான் இரக்கம் காமிக்கணும். அப்படிக்காக தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணா? அன்பு கூர்ந்திருக்கிறார் என்ற வார்த்தை கொடுத்துருக்கு. அப்ப ஆவின் கனி என்னங்க? அன்பு. எத்தனை பேர்ட்ட அன்பு இருக்கு? இல்ல. அன்பெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? அக்கிரமம் மிகுதியாவதுனால அனைவருடைய அன்பு தனிந்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னா வாசிங்க 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை யார்களை அழைத்த? வெட்டப்பட்ட கிளைன்னு சொன்னியமா அவர்களை, பாவின்னு சொன்னியமா அவர்களை, விபச்சாரக்காரன்னு சொன்னியமா அவங்கள, கொள்ளையன்னு சொன்னியமா அவங்கள, திருடன் சொன்னியமா. திருடிட்டு இருக்கிறவன நான் சொல்லலாமா? திருடிட்டு இருக்கிறவன திருடன் சொல்லு, பிரச்சனை இல்லை இல்லையா? விபச்சாரக்காரன் தொடர்ந்து பாவம் பண்ணிட்டு தானே சொல்லு, இல்லைன்னு இல்லை. யாரு இங்க விபச்சாரக்காரர்கள் இல்லை? யாரு திருடர்கள் இல்லை? கடவுளுடைய காணிக்கையை ஒழுங்கா கொடுக்கணும்னா யார் நீங்க? பைபிள் என்ன சொல்லுது? திருடர்கள் என்ன சொல்லுது? யாரு உபச்சாரம் கிடையாது? வேதனை சொல்லுது இச்சையோடு வெளிப்படுகின்ற எல்லா கண்ணோட்டமும் என்னதான்? உபச்சாரம் தானே. அப்படின்னா யார்? யோசிச்சு பாருங்களேன். யாரு திருட? யாரு கொலைபாதகன் கிடையாது? யாரு கொலையும் கிடையாது? ஒரு சகோதரனே நீ என்ன பண்ணுற மூடன் சொன்னா யாரு நீ? இப்போ எல்லாத்துலயும் அடங்கிடுறோமே. அப்ப அதை விட்டு எப்படி வரணும் தானே பண்ணணும்? யோசி. அதான் சொல்றாரு, தேவனுடைய கிருபை வரங்கள் எனக்கு இருக்கு, என்ன அழைச்சிருக்கிறாரு. அதே போல அவர்களை அழைச்சார் இல்லையா? அந்த இஸ்ரவேலை ஆண்டவர் அழைச்சார் இல்லையா? அந்த தேசத்தை அழைச்சார் இல்லையா? அந்த மக்கள் அழைச்சார் இல்லையா? என்ன எப்படி அழைச்சாரோ அதே போல இறக்கம் தான் யாருக்கும்? அழைப்பு யாரு தான்? அவருக்கு. அப்படி அழைப்பு மாறாது. எடுத்துட்டு போறீங்களா அழைப்ப? இப்ப எப்படி பாக்குறீங்க பாருங்க. சில சமயத்தில் நம்ம சோர்ந்து போயிடுங்க. சிலருக்கு 10 வருஷம் பைபிள் ஸ்டடி கொடுப்போம், என்ன பண்ணாங்க? அதோட நிறுத்தி இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா. சிலருக்கு 20 வருஷம் பைபிள் ஸ்டடி, சிலருக்கு 30 வருஷம் பைபிள் ஸ்டடி. இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அழுத்து போய் வந்துருவோம் இல்லையா? ஏங்க நீ இன்னொரு தடவை போனா சான்சஸ் இருக்குங்க அவங்க மனம் திறந்துறதுக்கு. அழைப்பு, அழைத்தவருடைய அழைப்பு மாறாததுங்க. அவருடைய கிருபை வர மாறாதுங்க. இவே சொல்லுது 11:30 ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல. அப்படின்னா அவர்களுடைய கீழ்ப்படியாமல நீங்க இரக்கம் பெற்றுக்கிறீங்க. அவங்களுடைய தவறுதல்ல நீங்க வார்னிங் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, நீங்க எச்சரிப்பு அடைஞ்சிருக்கிறீங்க. அதனால நீங்க இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவங்க என்ன பண்ணனா? அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே என்ன பண்ணுவாங்க? இரக்கம் பெறுவார்கள். ஆல்மோஸ்ட் முடிக்கிற தருவாய் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செர்மன் முடியல, ஆனால் நேரம் முடிஞ்சிச்சு. அதனால் இதை ஒரு சம்பவத்தை உங்கள் மனசில் வைக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா வாசிங்க. உங்களுக்கு கிடைத்த அப்போ நீங்கள் இனிமேட்டு யாரை பார்த்தாலும் எப்படி பார்க்கணும்? உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சிஸ்டர், இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? கற்றுத்தரதா? பாடம் கற்றுறதா? எனக்கு இப்போ எனக்கு இரக்கம் வேணும், எனக்கு கிருபை வேணும், எனக்கு பாவம் மன்னிக்கப்படணும், எனக்கு நல்ல ஒரு குணம் வச்சுங்களேன். ஏதோ ஆண்டுடைய கிருபையில் ஏண்டா வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நம் நன்மை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நன்மை நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற இயேசு என்ன பண்ணுறாரு? நன்மையை செய்கிறாரு. அப்படியே என்னை உருவாக்கி இருக்கிறாரு. அது நான் தப்பிச்சிட்டேன், அதனால் நன்மை செய்கிறேன். இன்னொருத்த நன்மை செய்யல, அவனுடைய பிறப்பும் அவனுடைய வாழ்வும் அப்படிதானே உருவாக்கியிருப்பார். அப்படிதானே உருவாக்கியிருப்பாரு. அப்போ அதை நான் எப்படி பார்க்கணும்? யோசித்து பார்க்குறீங்களா? அதை எப்படி நான் பார்க்கணும்? அதை நான் எப்படி பார்க்கணும்? வேதம் சொல்லுது, உனக்கு இரக்கம் கிடைச்சா என்ன பண்ண? இரக்கம் காமி. நீ கிருபையை பெற்ற கிருபையை என்ன பண்ணு? காமி. அதை விட்டுட்டு வீராப்பு
என்ன பண்ண வேண்டாம்? வீராப்பு அவசியமாம்மா? வீராப்பு அவசியமா? சொல்லுங்க. வேண்டாம்மா. வீராப்பு இருந்ததுன்னா சிஸ்டர் சிஸ்டர் பேர் சொல்லுங்கம்மா. என்னம்மா? சொந்த பந்தங்கள்லாம் இழந்துருவோம். என்னம்மா நீங்கள் ஸ்டெல்லான்னு சொன்னதுனால தான் பேர சொல்லுங்க. யார் சொல்லியிருந்தாலும் அவங்கள தான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். நம்ம வீராப்பை காமிச்சோம்னா யாரை இழந்துருவோம்? சொந்த பந்தங்கள்லாம் இழந்துருவோம், நண்பர்களை இழந்துருவோம், விசுவாச பிள்ளைகளை என்ன பண்ணிடுவோம்? இழந்துருவோம், நம்பிக்கை இழந்துருவோம். கடைசியா வெட்டப்பட்ட மரம் ஒட்டப்பட்டு இருக்குல்ல, ஒட்டாமலே பட்டு போயிடுவோம். அவ்வளோ புரியுதுங்களா? இப்போ நான் கிறிஸ்து வேறு பரிசுத்தமா இருக்கு, நான் காமிக்கிறேன். இங்கே வேறு சொல்லுது ரோமர் 11:32 எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் என்ன பண்றாரு? கீழ்ப்படியாமைக்குள்ளாக. அப்ப எல்லாருக்குள்ள என்ன இருக்கு? கீழ்ப்படியாமை இருக்கு. அப்படிதானே? எல்லாருக்குள்ளும் கீழ்ப்படியாமை இருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாருக்குள்ளும் கீழ்ப்படியாமை இருந்ததுனால என்ன பண்றாரு? ஆண்டவர் இந்த வசனத்தை அப்படியே மாத்தி போடுங்களேன், இரக்கம் காமிச்சிருக்கிறாரு. அப்படிதானே? கீழ்ப்படியாமை எல்லார்ட்டையும் இருக்கு, எல்லார்ட்டையும் இரக்கம் காமிச்சிருக்கிறாரு. எனவே நான் ஆல்மோஸ்ட் இந்த செர்மனை முடிக்கிற தருவாயில வந்திருக்கிறேன். ரோமன் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆல்மோஸ்ட் நான் எண்டு வசனம் கிடையாது, இது பாதி வசனம் தான். நான் எண்டு வசனத்தை நான் கொண்டு வந்துடுறேன், புரிஞ்சுக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. கடவுள் தீர்ப்பு கொடுக்க போறார். நீங்க எப்படி ஒருத்தனை பாக்குறீங்க அப்படின்னா, அவன் புறஜாதியான், அவன் கடவுளை வணங்காதவன், அவன் யார் தெரியுமா? விக்கிராராதனைக்காரன், அவன் கல்லையும் மண்ணையும் வணங்குறவன், அவன் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்குகிறவன், அவன் ஓய்வு நாளை ஆசிரிக்காதவன், அவன் தாய் தகப்பனை மாறே அடிக்கிறவன், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவன், அவன் கொலை செய்கிறவன், அவன் உபச்சாரம் செய்கிறவன், அவன் களவு செய்கிறவன், அவன் இச்சிக்கிறவன். இப்படிதான் உங்க பார்வை. ஆனா ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்ய ஞானம் என்னது? நம்ம இடத்துக்கு எட்டாது. அவர் அறிவு நமக்கு புரியல. இதுல நியாய தீர்ப்புல அவர் ஒரு மனுஷனை எப்படி பார்க்கிறாரு? அந்த பார்வையில நீங்களும் நானும் பார்க்கல இல்லையா? நீங்களும் நானும் என்ன பண்ணல பார்க்கல. நம்ம எப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி மாத்திரம் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? அதிகாரத்தை. அப்படின்னா லீடர்ஷிப்னா என்ன வந்துடுது? அதிகாரம். அந்த அதிகாரத்துல இருந்து பார்த்தா என்ன வரும்? தேனாவட்டில் வரும், திமுரு வரும், மம்மந்தை வரும், பெருமை வரும். ஆனா ஆண்டவர் எதை பார்க்க சொல்றாரு? ஆண்டவர் எப்படி பார்க்க சொல்றாரு? உன் தீர்ப்பு என் தீர்ப்பு கிடையாது, உன் எண்ணம் என் எண்ணம் கிடையாது, உன் செயல் என் செயலே கிடையாது. ஏன்டா அவருடைய ஞானம் வித்தியாசம், அவருடைய ஐஸ்வர்யம் வித்தியாசம், அவருடைய அறிவு வித்தியாசம். அதை என்ன பண்ண முடியாது? அவருடைய வழிகள் என்ன பண்ண முடியாது. ஏன்னா 1000 பிரசங்கம் இதுல போட்டாலும் யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இனிமேட்டு எப்படி பாவியை பார்க்கணும் தெரிஞ்சுதா? எப்படி பாவியை பார்க்கணும்? எப்படிங்க பாவியை பார்க்கணும்? தப்பு பண்றவங்களை எப்படி பார்க்கணும்? இறங்கி பாருங்க, அப்பதாங்க உங்களால் உதவி செய்ய முடியும். இறங்கி போங்க, அப்பதான் உங்களால் உதவி செய்ய முடியும். அப்பதான் உங்களால் என்ன பண்ண முடியும்? சப்போர்ட் பண்ண முடியும். அப்பதான் உங்களால் கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். டேவிட் நேஸ்குமார் மாதிரி வீராப்பா இருக்காதீங்க. யார் டேவிட் நேஸ்குமார்? அந்த வீராப்பு போதும், அவனோட அழிஞ்சு போயிட்டோம். அந்த வீராப்போட என்ன பண்ண வேணாம்? போக வேணாம். எப்படி பாருங்க, கொஞ்சம் ஆண்டவர் பார்க்குற பார்வைக்கு பார்ப்போம். அவர் வழி ஆராயப்படாதவைகள். ஆமென்.